வெறுத்தவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், சிலுவைதான் பரலோகத்தினுடைய நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து. The cross is the title in heavenly places. ஞானம் அல்ல, படிப்பல்ல, அறிவல்ல, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவதில்லை. பரலோகத்தில் இவைகள் இருப்பதில்லை. பரலோகத்திலே உனக்கு இருக்கிற ஒரே ஒரு அந்தஸ்து சிலுவையை மையமாய் கொண்ட வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், இவர்கள் யார் என்ற கேள்விக்கு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலே தங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படியானால் இந்த சிலுவை அங்கேயும் பேசப்படுகிறது. நான்காவதாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சிலுவையினுடைய இன்னொரு மேன்மை நான் படிக்க விரும்புகிறேன். இவர்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்களுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்படியானால் சிலுவை பரலோகத்திலே உன்னை ஜெயிக்கிற ஒரு மனிதனாய் உன்னை இந்த நாட்களிலே உயர்த்துகிறது. It gives the power to overcome. It gives to make you as a victor. அங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, வெற்றிக்கு மூல காரணமே சிலுவை. அதாவது the cross is the basics for the triumph. அதாவது சிலுவை உன்னை வெற்றியின் வாழ்க்கைக்குள்ளே பூமியில் நடத்துகிறது, பரலோகத்தில் நடத்துகிறது. ஐந்தாவது குறிப்பு, பரலோகம் என்னத்தை சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 19:7 இந்த சிலுவை அங்கேயும் காணப்படுகிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. திரும்ப ஆரம்பத்திலே சொன்னேன், எங்கே ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் என்ற வார்த்தையெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் சிலுவை பின்னி பிணைந்திருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து உன்னை மகிழ்ச்சியாக்குவது சிலுவை. பூமியிலே இங்கே உன்னை மகிழ்ச்சியாக்குகிறது, பரலோகத்திலும் சிலுவை உன்னை மகிழ்ச்சியாக்குகிறது. சிலுவையின் மேன்மையே உன்னை மகிழ்ச்சியாக்கத்தான், சிலுவையின் மேன்மையே உன்னை உயர்த்தத்தான், சிலுவையின் மேன்மையே உன்னை அரசாட்சி செய்ய வைக்கத்தான். ஆறாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அங்கே வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதனுடைய விளக்கு. திரும்ப சொல்லுகிறேன், பரலோகத்தினுடைய வெளிச்சம், பரலோகத்தினுடைய மகிமை, பரலோகத்தினுடைய மேன்மை, பரலோகத்தினுடைய எல்லாமே சிலுவைதான். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காய் இருந்தார், ஆட்டுக்குட்டியானவரே பரலோகத்துக்கு மகிமையா இருந்தார். எத்தனை அருமையான மேன்மை! சிலுவை இந்த பூமியிலே உன்னை மகிமைப்படுத்துகிறது, பூமியிலே உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது, பரலோகத்திலும் அது உனக்கு வெளிச்சத்தை தருகிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 22ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். ஒரு பளிங்கை போல தெளிவான ஜீவனுள்ள சுத்தமான ஒரு நதி இருந்தது, ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டேன். அந்த நதியினுடைய மேன்மை, அந்த நதியினுடைய ஜீவன், அந்த நதியினுடைய ஊற்று, அந்த நதியினுடைய ஆரம்பமே சிலுவை. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த சிலுவையிலிருந்து ஒரு நதி புறப்பட்டது. அந்த நதி எப்படிப்பட்டதாம்? பளிங்கை போல தெளிவான ஜீவனுள்ள சுத்தமான ஒரு நதி. எங்கிருந்து புறப்பட்டதாம்? ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற அந்த சிங்காசனத்திலிருந்து, சிலுவையிலிருந்து ஒரு நதி புறப்பட்டது. அந்த நதி இங்கே உன்னை தாகம் தீர்த்தது. அதே சிலுவை அங்கே உன்னை மேன்மைப்படுத்துகிறது. இந்த நாளிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியிலே சிலுவை எதை செய்ததோ அதே மேன்மையை பரலோகத்திலும் செய்கிறது. உனக்கு வாழ்வு, உனக்கு வழிகாட்டி, உனக்கு ஒரு புதிய மேன்மை, உனக்கு ஒரு புதிய அந்தஸ்து. எனவேதான் பவுலடியான் சொல்லுகிறான், இந்த சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏதேனில் ஆரம்பித்த சிலுவை கல்வாரியில் அது முற்று பெற்று விடவில்லை. கல்வாரியில் முற்று பெற்றாலும் இன்றைக்கும் பரலோகத்திலே சிலுவை தன் வேலை செய்து கொண்டிருக்கிறது. சிலுவையின் ஆண்டவர் தன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சிலுவை உன் வாழ்க்கையிலே பங்காய் பாகமாய் அமைய உனக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, வெளிப்படுத்தலிலே சிலுவையின் மேன்மையை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். It is a source of our life. It is a source of our joy. It is a source of our light. எங்கள் வாழ்க்கையின் மகிமையே சிலுவை, எங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி சிலுவை, எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் சிலுவை. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில வெற்றியை இது பூமியில மட்டும் அல்ல,
பரலோகத்திலும் எங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த அந்த சிலுவைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த சிலுவையின் மேன்மையை இன்னும் அறிந்து கொண்டு சிலுவையின் ஆண்டவருக்கு என்று எங்கள் வாழ்க்கையை அதிகமாக அர்ப்பணிக்க பவுலடியான் சொல்வது போல, இனி நான் அல்ல கிறிஸ்துவே, நான் சிலுவையிலே அவரோடு அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நாங்களும் இயேசுவும் ஒன்றாய் சிலுவையில் இணைந்திருக்கும் போது பரலோகத்திலே ஒன்றாய் இணைந்திருப்போம். இங்கே இணைந்திருந்தால் ஒழிய அங்கே இணைந்திருக்க முடியாது. இங்கே சிலுவையில் இணைந்திருந்து பரலோகத்திலும் அந்த சிலுவையிலே உம்மோடு இணைந்து வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். சிலுவையினுடைய அந்த சிம்பாலிக்கை என்று எங்களோடு கூட நீர் ஆண்டவரை பேசுகிற அன்புக்காய் துதிக்கிறோம். பூலோகத்தில் மட்டுமல்ல, பரலோகத்திலும் சிலுவை பேசுகிறது. சிலுவையின் ஆண்டவர் பேசுகிறார், சிலுவையின் சிங்காசனம் பேசுகிறது. அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த சிலுவை தியான நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சிலுவையின் மேன்மை அறிந்து கொண்டு அந்த சிலுவையோடு நாங்கள் ஒப்புரவாகிக் கொள்ள இரக்கம் பாராட்டும். சிலுவை தரும் வாழ்வு, சிலுவை தரும் மேன்மை, சிலுவை தரும் வெற்றி, இவைகளுக்கெல்லாம் எங்களை சொந்தக்காரராய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001.